அல்லாஹ் உதவியா பல முயற்சிக்கு பிறகு நம்முடைய சம்சுல்தான் சங்கம் சார்பாக 6 வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இப்போ உறுதிமொழி கொடுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த வாசகத்தை ஒவ்வொரு ஆளாக படிக்கணும், நேரம் இல்லை. நான் அந்த வாசகத்தை படிச்சிடுறேன். எல்லாரும் கையெழுத்து போட்ட வாசகத்தை படிச்சிடுறேன். 6 நபர்களும் கொடுத்துருக்காங்க. நான் வேட்பாளர் பேர் சம்சுல்தான் சங்கத்தின் ஆதரவுடன் பேரூராட்சி தேர்தலுக்கு இன்று மனு தாக்கல் செய்துள்ளேன். நான் வார்டு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நம்பர் 1, எல்லா நிலைகளிலும் சங்கத்துக்கு ஆதரவு கொடுப்பேன். நம் சமுதாயத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத நிலையில் நடந்து கொள்வேன். நம் மொஹல்லா எல்லைக்குட்பட்ட எல்லா வார்டுகளுக்கும் நல்ல பணிகளை செய்வேன். ஊழலற்ற பேரூராட்சியை உருவாக்க உறுதுணையாக இருப்பேன். இதான் என்னுடைய நோக்கமே. லஞ்சம் ஊழல்ங்கிற எந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேன். அல்லாஹ் காப்பாற்ற அந்த காசு நமக்கு வேணா ஹராமாச்சு. ஊழலற்ற பேரூராட்சியை உருவாக்க உறுதுணையாக இருப்பேன். எந்த நேரத்தில் என்னை தொடர்பு கொண்டாலும் அதற்கு பதில் அளிப்பேன். எல்லா சூழ்நிலைகளையும் சங்கத்தை கலந்து பேசி முடிவு செய்வேன். தனிப்பட்ட வெறுப்புகளை மக்களிடம் வெளிப்படுத்த மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். சகாதிரை பிடிக்காது, அவனுக்கு வீட்டுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், அது கொடுக்க மாட்டேங்கிறது தனிப்பட்ட இதுவும் இருக்கக்கூடாது யாருக்கும். மக்கள் நலனே முதன்மையானது. கட்சி சார்ந்த கருத்துக்களை திணிக்க முயல் மாட்டேன். கட்சி சார்ந்த விஷயங்களில் திணிக்க முயல் மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு பேரூராட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். கையெழுத்து போட்டாங்க பேசாதீங்க. அரசுக்கு எதிராக அது எப்பவுமே அரசுக்கு எதிராக எந்த காரியமும் செய்யக்கூடாது. என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு பேரூராட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்றும் உறுதியளிக்கிறேன். இது நம்ம வார்டு மெம்பருக்கு தான் பேசுவோம். சரி, ரைட். இன்ஷா அல்லாஹ் இதில் எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம முயற்சிக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். தயவுசெய்து இவ்வளோ முயற்சி பண்ணுற யாருக்கும் தலைவருக்கோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா, நானும் பல வேலை விட்டுறதுக்கு யாரும் எந்த இதுவும் வெறுப்பு இல்லாமல் ஒரே நோக்கம், பொது நோக்கம், பொது நோக்கம், பொது நோக்கத்தோடு தான் வந்துருக்கோம். எந்த யாருக்கும் எந்த நோக்கம் இது கிடையாது. அதனால் இது நம்ம சங்கத்துக்காக தயவுசெய்து எல்லாரும் தெரிஞ்சு என்ன நம்ம சமுதாய ஒற்றுமைக்காக ஒரே இது 100% ஓட்டு வாங்கணும். 100% ஓட்டு வாங்கணும். 100% ஓட்டு வாங்கணும். இதனுடைய இந்த இன்ஷா அல்லாஹ் சொன்னது இது எல்லாருமே துஆ செய்யுங்க. அதுக்காக என்னென்ன தர்மம் கொடுத்து இவங்களெல்லாம் ஜெயிக்கணும். அதே நோக்கம். நம்ம நோக்கம் யார் இவர் இப்ராஹிம் எடுக்கணுண்டோ, இவன் எடுக்கணுண்டோ, அவன் எடுக்கணும். நம்ம சங்கம் அப்படி செய்யலை. ஓட்டுரிமை கொடுத்து அவங்களுக்குள்ளே ஓட்டுரிமை கொடுத்து அவங்களுக்குள்ளே தான் எடுத்துக்கிட்டோம். தனியாக எனக்கு இப்ராஹிம் பிடிக்கும், இப்போ அனிஃபா பிடிக்கணும், இவருக்கு அவரை பிடிக்கணும் யாரும் எடுக்கல. தயவு செய்து அது பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிடிச்ச ஆளுக்கு மட்டும் தலைவரும் செக்ரட்டரி சேர்ந்து எல்லாம் உபத்தரெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க. அவருக்கு பிடிச்ச ஆள் மட்டும் எடுக்கான்னு சொல்லிட்டு மற்ற கட்சிக்காரர்கள் மற்றவங்களும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு ஓட்டு வாங்க பார்க்குறாங்க. இது அந்த லோக்கலில் இது உலமாக்களை வச்சு எடுக்கப்பட்ட முடிவு. உலமாக்களை வைத்து எடுக்கப்பட்ட முடிவு. தயவுசெய்து இதுக்கு எல்லாரும் தான் ஓட்டு போட்டு ஒவ்வொரு ஆளும் சொல்லு. தயவுசெய்து 6 பேருக்கும் வாக்களிக்கிறது ஏற்பாடு பண்ணுங்க. வேற கேன்வாஸ் இண்டிவிஜுவலா இது எதா எனக்கு என்ன அவன் ஜெயிச்சிருவான் பார்த்துக்குருவான் நமக்கு என்ன இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆளும் இது நாங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ தலைவர்களை இப்போ 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ வந்திருக்கிறாங்க. என்ன யார் வர்றாங்களோ அவங்க மாசத்துல ஒரு நாள் என்ன ஒரு கூட்டம் ஒரு பொது இடத்துல போடணும். அவங்க குறை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இல்லை வாங்குறாங்கல்ல அதே மாதிரி வாங்கணும். அவர்கள் சேர்மன் பதவிக்கு வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிஷன். அவங்களுக்கு வந்த பிறகு இப்போ 2 பேரும் சங்கத்தை மதித்து வந்திருக்காங்க. சரி, பாராட்டுற சந்தோஷம். ஆனால் அவங்க சங்கத்துக்கு உட்பட்டு நீங்கள் சொல்லணும். வந்த பிறகு சங்கத்துக்கு தான் நீங்கள் நல்ல நோக்கத்தில் வர்றீங்க. அதே நோக்கத்தை நிறைவேற்றணும். சங்கத்துக்கு என்ன சொல்லுது அதுபடி தான் நடக்கணும். தயவுசெய்து மனசுக்கு யாரும் கண்டிஷன் கிடையாது.
கண்டிஷன் சங்கத்தை மீறிட்டானுங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து சங்கத்துலேருந்து யார் தூக்கு தண்டனை கொடுத்துருவோம் அப்படி இப்போ பாருங்க ஏற்று போட்டிடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவோம் எல்லாரும் கேட்குறாங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏற்று பண்ண என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? இப்போ உங்க தம்பி நிற்கிறான், ஏற்று நிற்கிறான், நான் வந்து அவனுக்கு புக்கு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு கூட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னாக்கா உடனே சங்கத்தில் என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? எதனா செஞ்சா சரியா வரேன். இது மக்கள் தான் முடிவு பண்ணணும். கேளுங்க கேளுங்க. கட்சி நம்ம கொடுக்கல. அதாவது மனு எல்லா இதுக்கும் கட்சி கொடுத்தாச்சு. யாரெல்லாம் சங்கத்துக்கு எதிர்ப்பாக நின்று எந்த கட்சி நிற்கிதோ அந்தந்த வார்டுகளுக்கு அந்த சேர்மனுக்கு ஓட்டு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஏடிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே எங்களுடைய 6 மொஹல்லாக்களையும் சேர்ந்தவர்களுக்கு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஏடிஎம்கே ஆளுக்கு யாரும் போட்டால் அவர்கள் சார்பாக அவருக்காகவும் உங்களுடைய சேர்மன் பதவிக்காக இருக்கவங்களுக்கும் ஓட்டு கேட்க மாட்டோம். ஏடிஎம்கே டிஎம்கேக்கு சொல்லிக்கிறவங்க ஏன்னா அதே தான். இந்த வார்டில் 6 மெம்பர்களும் இவங்களுக்காக நீங்கள் வேலை செய்யாட்டி பரவாயில்ல, இவங்களுக்கு எதிர்த்து டிஎம்கே யாராவது நின்றாக்கா அந்த வேட்பாளருக்கு கிடைக்காது. அதே சமயம் அதுக்கு உறுதியாக இருக்க டிஎம்கே சேர்மனுக்கும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்கும் லெட்டர் கொடுத்தாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? நோக்கம் வந்துக்கிட்டு அசலம் வரக்கூடாது, அஜீஸ் வரக்கூடாது, குணாஃப் வரக்கூடாது நோக்கம் இல்லை. நம்ம சங்கத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இவங்க 6 பேர் வரணும், அதான் நோக்கம். நம்ம நோக்கம் ஏற்கனவே சேர்மன் பதவிக்கு முயற்சி பண்ணோம், சில தெருக்கள் ஒத்து வராதனால அது முடியலை. அது நோக்கம் இல்லை. யாருக்கும் நீங்கள் எப்படி யார் இவங்களை திறமையானவர்கள் யாருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க நல்லா திறமையாக நடத்தக்கூடிய திறமை யாருக்கு இருக்குங்கிற அது வாக்களிங்க. யாருக்குன்னு சங்கம் இப்போ முடிவு பண்ணல. 29 வரைக்கும் டைம். இவங்க எல்லாரும் 6 மொஹல்லாம் வந்து நீங்கள் என்னால் ஆதரிங்கன்னு சொன்னாக்கா சங்கம் சொல்லும். என்னால் ஆதரிங்கன்ட்டு 6 மொஹல்லாக்கள் 7 சேர்ந்தா சரி ஓகே, 7 மொஹல்லாம் சேர்த்து சொன்னாக்கா இந்த சங்கம் ஆதரிக்கும். இப்போ தற்பட்ட பொருட்டு சங்கம் சொல்ல முடியாது. சார் ரைட், இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அல்லா உதவியா. இது எல்லாம் உலமாக்கள் இருந்த முடிவுனால பாருங்க 6 பேரும் திரண்டுருக்கா தொழில்புட்டு கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. நிச்சயம் ஜெயிப்பாங்க. அல்லாஹ் நாடு தான் என்ன, நிச்சயம் துவா செய்யுங்க. வெற்றிகளாக முடிச்சு கிளம்புவோமா இன்ஷா அல்லாஹ். ஒத்துமை இது இப்போ இன்னொன்று சொல்ல இது பண்ணி இப்போ இந்த இதில் நிற்கிறவங்க யார் யார் கட்சி சார்ந்து இருக்கிறார்களோ இவர்கள்லாம் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் சுயேட்சை சின்னம் தான் இப்போ நம்ம தாக்கல் பண்ண போகிறோம். சுயேட்சை சின்னம் தான் நிற்கிறாங்க, யாரும் கட்சி சார்பே கிடையாது. சொல்லுப்பா. நான் சங்கத்துக்கு அனைத்து கண்டிஷனுக்கும் கட்டுப்படுவேன். ரைட்டு. அடுத்தது இதே தான் வார்த்தை எல்லாருக்கும். என்ன, நான் எந்த சார்பாகவும் நிற்கவில்லை. நான் 12வது வார்டுக்கு போட்டிடுறேன் சங்கத்து சார்பாக. ரெட்டை இலட்சணை தந்திருக்காங்க, அது வேண்டாம், சமுதாய ஒற்றுமை தான் நமக்கு முக்கியங்கிற ஒரே நோக்கத்தினால சங்கத்து சார்பாக சுயேட்சையில் நிற்கிறேன். நம்ம எந்த சூழ்நிலை சங்கத்தை விட்டு கொடுக்காம ஒற்றுமையாக இருந்து இதை நிலைநாட்டுன்னு எல்லாரும் பாடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். போட்டிடுறேன். சங்கம் எது சொல்லுதோ அதை செஞ்சு கொடுப்பீங்க. சுயேட்சையாக தான் நினைக்கிறேன். சங்கத்தின் சார்பாக 21வது உறுப்பினர் மன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனக்கு ஒதுக்கப்பட்டாலும் சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சங்கம் எதற்கு குறிப்பிட்டதோ அந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என மனமாற உறுதி கூறுகிறேன். இவருக்கு மனைவிக்கு என் மனைவி சார்பாக 19வது வார்டில் நிற்கிறேன். நான் எந்த கட்சியை சார்பாமல் சுயேட்சையாக நிற்கிறேன். சங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன். ரைட், சரி, திருப்தி தானே? இனிமேல் இவங்களை கூட்டு எந்த நேரம் கூட்டு வேணா ஒரு ஆஃபீஸ் நியமிக்கிறோம். அந்த இப்போ ஒரு நிமிஷம்
1வது வார்டு வேட்பாளர் ஜஹபர் ஷாதி, 12வது வார்டு வேட்பாளர் முகமது ஹனீஃபா, 13வது வார்டு வேட்பாளர் ஜே முகமது சம்சுத்தீன், 14வது வார்டு வேட்பாளர் ஷேக் அப்துல்லா, 19வது வார்டு வேட்பாளர் அஹமத் ஹாஜா, 21வது வார்டு வேட்பாளர் முகமது இப்ராஹிம் ஆகியோர் சம்சுல் இஸ்லாம் சங்கத்திற்கு கட்டுப்பட்டு சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வார்டு வேட்பாளர்களும் முகமது சம்சுத்தீன், 14வது வார்டு வேட்பாளர் ஷேக் அப்துல்லா, 19வது வார்டு வேட்பாளர் ஒய்ஃப் ஆஃப் அஹமத் ஹாஜா, 21வது வேட்பாளர் முகமது இப்ராஹிம் ஆகியோர் இவர்கள் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் முன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்து கொண்டுள்ளார்கள். அங்கே திரும்ப எங்கே சார் இன்சில் போடுறது தமிழ்ல சொல்லி தமிழ்ல தான் போடணும்.